மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும், அல்லது பாவத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்குமே சில காரியங்கள் எதை உண்டு பண்ணுகிறது? அருவருப்பையும் வெறுப்பையும் உண்டு பண்ணுது. இன்னைக்கு பிரம்மாண்டமான நம்ம லைட்டை போட்டுட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த லைட் இல்லைன்னா நான் இருட்டா தெரிவேன். என்னை வெளிச்சமாக்குவது அல்லது என்னை பிரைட் ஆக்குவது இந்த லைட். தேவனுடைய சுவிசேஷத்தின் ஒளி நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்காதபடிக்கு, அல்லது அழிந்து போய் கொண்டிருக்கிறவர்களுடைய இருதயங்களிலே பிரகாசிக்காதபடிக்கு பிசாசானவன் அவருடைய இருதயங்களை என்ன பண்ணி வச்சிருக்கான்? அவர்களை குருடாக்கி வச்சிருக்கான். ரெண்டு காரியம் பார்க்கலாம். எனக்கு கண்ணு தெரியும், என்னை சுற்றி இருள் இருக்குதுன்னு சொன்னா நான் எச்சரிப்பாக இருப்பேன். என் கண்ணு மூடி இருந்தா நான் குருடா இருப்பேனா? உலகத்துல வெளிச்சம் இருந்தாலும் அது எனக்கு தெரியாது, ஏன்னா எல்லாமே எனக்கு இருக்குது. இந்த நாளிலே அமேசிங் ட்ரூ லைட், அமேசிங் ஆச்சரியமான சத்திய ஒளி என்கிற தலைப்பில் உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை மிக வேகமாகவும் சுருக்கமாகவும் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இருட்டு எப்பவுமே நமக்கு என்ன உண்டு பண்ணுது? ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. சாதாரண பயம் இல்லை, இருள் அச்சம் ஊட்டுகிறதாக இருக்குது. ஆனால் சிலர் இந்த இருளை விரும்புகிறவர்களாயும் இருக்கிறாங்க. இந்த இருளை விரும்புகிறவர்களாயும் இருக்கிறாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். ஒளி வந்தாலும் தவறு செய்கிறவர்கள், அந்தகாரத்தின் கிரியைகளை நடப்பிக்கிறவர்கள் எதை விரும்புறாங்க? இருளை விரும்புகிறவர்களாக இருக்கிறாங்க. எபேசியர்கள் நீங்க இதை குறித்து வாசிக்கும் பொழுது அவர்களுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்குதா, அதை பற்றி பேசுவது கூட அசிங்கமா இருக்குதான், அவலட்சணமா இருக்கும், அது அருவருப்பா இருக்கும்ன்றார் பவுலடியார். அந்தரங்கத்திலே அவர்கள் செய்கிற காரியங்கள் அவங்க வெளிப்படையா செய்யல, அந்தரங்கத்தில் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? ஒளிஞ்சு ஒளிஞ்சு அவங்க பண்ற காரியத்தை நினைப்பதற்கும் பேசுவதற்கும் அருவருப்பா இருக்கும் அப்படிங்கிறார். இன்றைக்கு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும், அல்லது பாவத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்குமே சில காரியங்கள் எதை உண்டு பண்ணுகிறது? அருவருப்பையும் வெறுப்பையும் உண்டு பண்ணுது. இவர்கள் தங்கள் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு எதில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? இருளை அதிகமாய் விரும்புகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த இருளை இவர்கள் பற்றி வாழ்வதற்கான காரணம் என்ன? இந்த இருளில் இருந்து ஒளியின் வாழ்க்கையை இவர்களுக்கு தருவதற்கு தேவன் நமக்காக என்ன செய்தார் என்பதை இந்த நாளில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பிரம்மாண்டமான நம்ம லைட்டை போட்டுட்டு அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த லைட் இல்லைன்னா நான் இருட்டா தெரிவேன். என்னை வெளிச்சமாக்குவது அல்லது என்னை பிரைட் ஆக்குவது இந்த லைட். அப்போ நம்ம எதுக்காக இதை சொல்றோம்? நம்ம பிரைட்டா தெரிகிறதுக்காக பல முயற்சிகளை எடுக்கிறோம். இதெல்லாம் நம்மளை தொடர்ந்து பிரைட்டா என்ன செய்யாது, நம்ம பிரைட்டா வைக்காது. நம்மை பிரைட்டா ஆக்குவதற்கு ஆண்டவர் நமக்காக பெரிய காரியத்தை செய்தார். அது என்ன என்பதை சுருக்கமாக இந்த நாளில் பார்க்கலாம். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். நல்ல இயேசுவே, உடைய திருநாமத்தினாலே உடைய திரு வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளில் ஆண்டவரே உடைய சத்திய வசனத்தை எங்கள் மத்தியில் கொண்டு வந்து நீர் பேசும்படி ஆட்சேபிக்கிறேன். நீர் எங்கள் மத்தியில் இடைப்பட வேணும் ஆட்சேபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவன் இருளை நேசித்து தங்கள் கிரியைகள் வெளியரங்கமாக்கப்படாது இருப்பதற்காக அவர் ஒளி வந்திருந்தும் அந்த ஒளியை நேசிக்காமல், ஒளியை விரும்பாமல், அந்த ஒளியின் இடத்திலே வராமல் எதை தேடுறாங்க? இருளை தேடுகிறார்கள், இருளை விரும்புகிறார்கள். ஏன்? அவர்கள் கிரியைகள் வெளியரங்கமாக்கப்படக்கூடாது. ஆனால் இங்க வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, அது கண்டிக்கப்படாதபடிக்கு, தங்கள் கிரியைகள் கண்டிக்கப்படாது. நீ என்ன வேணா பேசிக்கோ, நான் செய்யறது தப்புன்னு மட்டும் நீ என்ன செய்யாத, ஏன்னா உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. யூ டோன்ட் ஹேவ் த ரைட் டு சே ஐ ஆம் ராங். இது எப்படி இருக்குது? நான் பண்றது தப்பு தான், ஆனா
நீ அதை தப்புன்னு சொல்ல கிடையாது. அப்ப அதை எப்படி சொல்றது? என்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஏன்னா இன்னைக்கு சுட்டி காமிச்சா கோவம் வந்துருது எல்லாருக்கும் இல்லையா? நம்ம தவறுகளை சுட்டி காமிச்சா நமக்கு என்ன வந்துருதுங்க? கோபம் வருது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. யாராவது தெருவில் போய் நின்று, ஏய் இங்க வா, உன் தப்பை நான் சுட்டி காட்ட போறேன், ஏய் நீங்க வா, உன் தப்பை நான் சுட்டி, ஊர்ல போறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. யாரோட தவறு திரும்ப யார் உணர்த்துவாங்க? யார் அவர்கள் நேசிக்கிறார்களோ அவர்களுடைய தவறுகளை தான் உணர்த்துவாங்க. வேதம் சொல்லுது, தகப்பன் தன் அன்பாய் இருக்கிற தன் பிள்ளையை சிட்சிக்கிறார். தேவன் தகப்பன் தன் அன்பாய் இருக்கிற பிள்ளையை சிட்சிக்கிறது போல தேவன் நம்மை, அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை தான் சிட்சிக்கிறார். ஸோ தேவன் நம்மை சிட்சிக்கல, சூப்பர் வா நீ செய்யறது செய்யு அப்படின்னு விட்டார்னா தான் ஆபத்து. அப்படி விட்டா நமக்கு ஆபத்து. அவரை நம்ம குத்திக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷப்படணும், பரவாயில்ல நம்ம கூடவே தான் இருக்கிறாரு, விட்டுட்டு போல, இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார். அதனால தான் என்ன பண்றாரு? குத்துறாரு. அப்படி குத்தலைன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் நம்ம கூட. எது நமக்கு பயத்தை உண்டு பண்ணணும்? ஆண்டவர் இல்லாதது தான் நமக்கு பயத்தை உண்டு பண்ணணும். ஆண்டவர் குத்துறது சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆண்டவர் நம்மளை குத்தி காட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கணும்? அப்பா என் கூடவே இருக்கிறாரு. ஏன்னா சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவனுக்கு எவ்வளவு தைரியம் பார்த்தீங்களா? கர்த்தரின் பட்சத்தில் இருந்தா, கர்த்தர் என்னோடு கூட இருந்தா நான் அசைக்கப்படுவதில்லை. மோசே சொன்னா, நாங்கள் எதினால் விசேஷமானவர்கள் தெரியுமா? நீர் எங்களோட வருவதில்லை, நீ வர்றாள்னா நான் போக மாட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை விட நாங்கள் விசேஷமானவர்கள். எதனால தெரியுமா ஆண்டவரே? நீங்க எங்க கூட, அவர் நம்மோட கூட இருப்பது பெரிய மகிழ்ச்சி. யார் இந்த ஜனங்கள்? இவர்கள் விசேஷமானவர்கள் அல்லவா? உலகம் பிரமிச்சு பார்க்குதுங்க. உலகம் பிரமித்து பார்க்குது இன்னைக்கு கிறிஸ்தவனை. எதனால? நீங்க ரொம்ப அழுக்கா இருக்கிறீங்கல்ல, அதுக்காக பார்க்கல. நமக்குள்ளே இந்த கிரியை செய்கிற தேவனுடைய நடக்கையை அவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அப்போ இவ்வளோ ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருந்தும் இன்னும் நம்மில் சிலரும், வெளியே உலகத்தில் நம்ம பார்க்கிற அநேகர் இருளின் அந்தகாரத்தில் வாழ்வதற்கு ஆசைப்படுவதற்கு காரணம் அவர்களுடைய கிரியைகள் வெளியரங்கமாக்கப்படாதபடிக்கும், அவர்கள் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் தேவனுக்கு எதிராக செயல்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. முதல் காரியம். பட் இவங்க இவ்வளவு துணிகரமா செயல்படுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் சில வசனங்களை நீங்க வாசிக்க இருக்கிறோம், அதனால கொஞ்சம் அதிகமா வேதத்தை புரட்ட வேண்டியது இருக்கும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை என்ன ஆக்கியிருக்கான்? குருடாக்கினபடியினாலே. நல்லா விளங்குதுங்களா? யார் அவர்களை குருடாக்கி வைத்திருக்கிறான்? தேவனுடைய சுவிசேஷத்தின் ஒளி நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்காதபடிக்கு, அல்லது அழிந்து போய் கொண்டிருக்கிறவர்களுடைய இருதயங்களிலே பிரகாசிக்காதபடிக்கு பிசாசானவன் அவருடைய இருதயங்களை என்ன பண்ணி வச்சிருக்கான்? அவர்களை குருடாக்கி வச்சிருக்கான். 2 காரியம் பார்க்கலாம். எனக்கு கண்ணு தெரியும், என்னை சுற்றி இருள் இருக்குதுன்னு சொன்னா நான் எச்சரிப்பாக இருப்பேன். என் கண்ணு மூடி இருந்தா நான் குருடா இருப்பேனா? உலகத்துல வெளிச்சம் இருந்தாலும் அது எனக்கு தெரியாது, ஏன்னா எல்லாமே எனக்கு இருட்டு தான். கரெக்டா? எல்லாமே உங்களுக்கு இருட்டாக தான் தெரியும். இந்த உலகத்துல பாவம் இருக்கலாம், ஆனால் நமக்குள்ளே ஒளி இருக்குமானால் நாம் தடம் புரளாதபடிக்கு, நாம் இடறி விழாதபடிக்கு நாம் நடக்கிறவர்களாக வாழ்கிறவர்களாக இருப்போம். நமக்குள்ளே ஒளி இல்லை என்று சொன்னால், நாம் குருடாக்கப்பட்ட நிலையிலே இருப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வெளிச்சம் இருந்தும் நாம் இடறி விழுகிறவர்களாக இருப்போம். பிசாசானவன் நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருப்பான் என்று சொன்னால் நம்மாலே வெளிச்சத்தை காண முடியாது, தேவனை கண்டுபிடிக்க முடியாது, தேவன் நம்மிடத்தில் கிரியை செய்கிறதை நம்மளாலே காண முடியாது, உணர முடியாது. எதனால ஒளி வந்திருந்தும் மனிதர்கள் இருளை நேசிக்கிறார்கள்? பிசாசானவன் அவர்கள் கண்களை, அவர்கள் மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். Just think about it. நாம் யாருடைய ஆளுகையில் இருக்கிறோம்? யாருடைய அதிகாரத்தில் இருக்கிறோம்? அப்போ பிசாசினாலே மனதிலே அந்தகாரப்பட்டவர்கள். இது புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? மனதிலே அந்தகாரப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் யோவான் 3ஆம் அதிகாரத்திலே வாசித்தது போல 19ஆம் வசனத்தில், அவர்கள் இந்த ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் அவர்கள் இருளை நேசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்?
நம்ம ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து வாசிக்கிறோம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம். ஏசாயா 9:2 ரெண்டு காரியம். இருளில் நடக்கிற ஜனங்கள், they live in darkness. லோத்து நீதிமானா இருந்தான்னு புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் அவனை சுற்றி பாவம் நிறைந்திருந்தது. அவன் இருளில் நடக்கிறவனாக இருந்தான். இருளின் தேசத்தில் அவர்கள் குடியிருந்தார்கள். அதன் விளைவு அழிவை சந்தித்தார்கள். இந்த குடும்பமும் தலைமுறையும் அதன் பின் வந்த சந்ததியும் அழிவை சந்தித்தது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். இதை குறித்து இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை எடுத்து லூக்கா அவர்கள் சுவிசேஷமாக எழுதும் பொழுது அவர் இப்படியாக எழுதுகிறார்: அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரும். 3 காரியத்தை பார்த்துட்டோம் இங்க. ஒன்று நடக்கிறவர்கள், இன்னொன்று குடியிருக்கிறவர்கள், இன்னொன்று உட்கார்ந்திருக்கிறவர்கள். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? இருளிலே வாசம் செய்கிறவர்கள் அர்த்தம். இருளாகவே இருக்கிறவர்கள் இல்ல. இப்ப மனிதனுடைய நிலை எப்படி இருந்துச்சு? இருளா இருந்துச்சு. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? இருளா இருக்குன்னு சொல்லிட்டீங்களா? எப்படி சார்? அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமா இல்லையா அப்படின்னு கேட்டால் இருந்தாங்க. நீங்கள் லேவியர் ஆகமம் 4, 5, 6 அதிகாரங்களை வாசித்து பாருங்க. அன்இன்டென்ஷனலாக நாம் செய்கிற தவறுகளுக்கு கூட நம்ம பிரமாணத்தை மீறுவோம் என்று சொன்னால், தெரிஞ்சு இல்லை தெரியாம நம்ம ஏதாவது செய்வோமானால் நாம் உணர்த்தப்படும் பொழுது நிச்சயமாக அதுக்கான பலியை செலுத்த வேண்டும். அதே மாதிரி நான் துணிகரமாக நமக்கு இது சரி இது அப்படின்னு தெரிஞ்சும் இல்லை சாட்சி சொல்லாதவர்களாக, அநியாயத்தை கண்டிக்காதவர்களாக இருந்தா அதுவும் தேவனுக்கு விரோதமான பாவம் என்று சொல்லி 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தெரியாமல் அறியாமல் செய்கிறதும் தேவனுடைய பார்வையில் அப்படியா, ஐயோ எனக்கு தெரியவே தெரியாது, நான் கரெக்டுன்னு தான் நினச்சேன். நீ கரெக்டுன்னு நினச்சிக்கோ, நீ தான் கரெக்டுன்னு நினச்சிக்கோ, நீ செய்கிறது கரெக்டுன்னு நினச்ச, நோ ப்ராப்ளம். பழைய ஏற்பாட்டில் நீ எப்படி நினைக்கிறேன்றதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. இப்போ புதிய ஏற்பாட்டில் பரவாயில்லையானா நான் நினைக்கிறதை அங்கீகரிக்கப்படுமானா? சுத்தமாக கிடையாது, சுத்தமாக கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோன்றதை பற்றி ஆண்டவர் கவலைப்படுவது இல்லை. அவருடைய சித்தம் என்ன, அவர் தீர்மானித்திருக்கிற வழி என்ன, வாழ்க்கை என்ன, இதை தான் நம்ம பார்க்க வேணும். இதெல்லாம் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா நம் தேவனுக்கு விரோதமாய் த சின்ஸ் ஆஃப் ஒமிஷன், தேவனுடைய பிரமாணங்களை நிறைவேற்றாமல் செய்கிற காரியங்கள் 3 காரியம். சின் ஆஃப் கமிஷன், நம் செய்கிற பாவங்கள். அடுத்தது நம்ம பார்க்கிறோம் கடமையிலிருந்து தவறுகிறது. 3வது சின் ஆஃப் ஒமிஷன், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பிரமாணங்களை செய்யாமல் இருப்பது. இது அத்தனைக்கு நம்ம என்ன செய்யணும்? பலி செலுத்து. இதுக்கப்புறம் தான் மற்ற பாவங்கள்லாம் வருது. மற்றவனை ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது, வைக்கிறது போன்ற ஏகப்பட்ட காரியங்கள். அப்போ பலி செலுத்தி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு டைமும் பாவம் செய்யும் போதெல்லாம் என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு மந்தையை வச்சுருக்கிறீங்கன்னா பலி செலுத்தியே உங்கள் மந்தைலாம் வீணாக போயிடும், பிச்சை தான் எடுக்க போகணும். அவ்வளோ பலிகள் செலுத்த லாஜிக்காக பார்த்தா கண்டிப்பாக அவ்வளோ பலிகள் செலுத்த முடியாது. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீங்களா? அவர் சொல்கிறாரு, எனக்கு துரோகம் பண்ணீங்க. என்னப்பா துரோகம்? எனக்கு கனவீனம் பண்ணீங்க. என்ன கனவீனம் பண்ணீங்க? நீங்கள் சூம்பின காரியங்களை கொண்டு வந்து எனக்கு பலி செலுத்துகிறீங்க, கெட்டு போனவைகளை எனக்கு பலி செலுத்துகிறீங்க, பழுதடைந்தவர்களை பலியாக கொடுக்குறீங்க. டிஃபெக்டிவ் ஆஃபரிங் சாக்ரிஃபைசஸ் யூ brought to me because they had nothing. They were not concerned about God. அப்போ இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், இருளின் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் இந்த மத சடங்காச்சாரங்களை கூட, அதற்கான வழியை மத ரீதியாக ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். இந்த மத சடங்காச்சாரங்களோ
மதவாதமோ நம்மை மேன்மையுள்ளவர்களாக மாற்ற முடியாது. ஏன்னா நம்முடைய மனம் பிசாசினாலே அந்தகாரப்பட்டிருக்கிறது, குருடாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு வேண்டியது வெளிப்புற மாற்றம் இல்லை, உள்ளார்ந்த மாற்றம். வடிவேலு அவர்கள் சொல்லும்போது அழகா சொன்னாங்க, விருத்த சேதனம் சரீர தூய்மையை எனக்கு உண்டு பண்ணுமே தவிர என் உள்ளார்ந்த தூய்மையை எனக்கு உண்டு பண்ணாது. இது இயேசு கிறிஸ்து புதுசாக வந்து செய்யலை, பழைய ஏற்பாட்டில் அவர் வாக்கு பண்ணினார், உங்கள் இருதயத்தில் விருத்த சேதனம் உள்ளவர்களாக மாற்றுவேன், தேவனை தேடுகிற இருதயத்தை உங்களில் உண்டு பண்ணுவேன். இதை உண்டு பண்ணுவதற்காக நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா, எதனால நம்ம விசேஷமானவர்கள்? தேவன் நம்மோடு அவர் அன்புள்ளவர்களை கண்டிக்கிறார், தேவன் தன் நேசிக்கிறவர்களை சிக்ஷிக்கிறார். அப்போ தேவன் அவர் அன்பு செலுத்துகிறார், வழி நடத்துகிறார், போதிக்கிறார், அரவணைக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார், நம்மை சமாதானத்தின் பாதையிலே நடத்துகிறார், நம்மை பெருக பண்ணுகிறார், ஆசீர்வாதங்களை அதிகமாய் தர. அப்போ அவருடைய பிரசனம் நமக்கு பல்வேறு நன்மைகளை கொண்டு வருகிறது. இந்த நன்மைகள் அவருடைய பிரசனத்தில் இருந்து வருகிறது. அவருடைய பிரசனம் இல்லாமல் மேன்மை நமக்கு இல்லை. ஆனால் பாவிகள் மத்தியிலே பாவிகளோடு பாவிகளாக தேவனாலே வாசம், அவர் பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணனாகிய இந்த பரிசுத்த தேவன் பாவ இருளிலே சிக்கி கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். இதை தான் ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். இருளில் நடக்கிற ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது. என்ன வெளிச்சம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-10 வரை இருக்கிற வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். நான் எல்லா வசனத்தையும் பேச போறது இல்லை. அந்த ஒளி, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-10 வரை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். அப்போ அந்த ஒளி எப்படிப்பட்டது? 9ஆம் வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. படைத்தவரை அறியாத உலகம். ஏன்னா பிசாசு அவர் கண்களை இருளாக்கி வைத்திருந்ததுனால அந்த உலகத்திலே ஒளியாய் கிறிஸ்து இயேசு வந்தார். ஏன் தெரியுமா ஸ்டார் கட்டுறோம்? கிறிஸ்மஸ் டைமில் ஏன் தெரியுமா ஸ்டார் கட்டுறாங்க? ஏன்னா ஞானிகளுக்கு நட்சத்திரம் வந்து தான் என்ன காமிச்சது? வழி காமிச்சது. சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான், அது பக்கத்தில் இருக்கிறதுனால பேர் ஒளியாக நமக்கு அதனுடைய வெளிச்சம் கிடைக்கிறது. அதை விட பெரிய பெரிய நட்சத்திரங்கள் உண்டு, அது தூரத்தில் இருக்கிறபடினால அதனுடைய வெளிச்சம் பூமியை பெரிதளவில் என்ன செய்யறது இல்லை, ஊடுருவது இல்லை. ஆனால் இருளை வெளிச்சமாக்குகிறது இந்த நட்சத்திரங்கள் தான். இந்த ஒளியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அவர் அந்த ஒளியல, யோவான் அந்த ஒளியல. அந்த ஒளி எப்படிப்பட்டது? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் நீ யூதனாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இது ஒரு மத போதனை இல்லைங்க. நல்லா விளங்குதுங்களா? லூக்கா 2:10 வாசிக்கிறோம், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் உலக ரட்சகர், எல்லா ஜனத்துக்குமானவர். இதை ஒரு மத போதனையாக சுருக்கி விடக்கூடாது. உலக மீட்பரை குறித்து தான செய்தி இது. அப்ப இந்த பகுதி சொல்லுது, எந்த மனுஷன் அவர்கிட்ட வருகிற எந்த மனுஷனையும், அது யாரா வேணா இருக்கலாம், அவர்கிட்ட வரும் பொழுது அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். அவர் இடத்துல வருகிறவர்களை அவர் என்ன செய்ய பண்றாரு? பிரகாசிக்க. என் வாழ்க்கை இருளில் இருந்துச்சு ஒரு காலத்துல, கிறிஸ்து என் வாழ்க்கையில வருகிற வரைக்கும் என் வாழ்க்கை இருள் அடைந்திருந்தது. கிறிஸ்து என் வாழ்க்கையில வந்த பொழுது அதை அவர் மாற்றி போட்டார். அப்போ இந்த ஒளியின் வாழ்க்கையை நான் அனுபவிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5-10 வரை இருக்கிற வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 1 யோவான்
முதலாம் அதிகாரம் 5-10 வரை இருக்கிற வசனங்கள். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோட கூட ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். நிறைய பேர் நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டோங்க, நாங்கள் என்ன பட்டுட்டோம், எங்களுக்கு இயேசுவை தெரியும், நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அதெல்லாம் நல்லது தான், ஆனால் அவைகள் நிறைவை தருவதில்லை. ஒளியில் நடக்கிறேன் என்று சொல்லி, அதாவது நம் அவருடையவர்கள் என்று சொல்லி, அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவர்கள் என்று சொல்லி இருளில் நடப்போம் என்று சொன்னால் அது நமக்கு நன்மையாக இருக்காது. ஏன்னா நம்ம பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். 7ஆம் வசனம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம். அழகா சொல்லிட்டாரு. நம்ம என்ன பட்டிருப்போம், ஐக்கியப்பட்டிருப்போம். நமக்குள்ள என்ன இருக்கும், தெளிவு இருக்கும், ஐக்கியப்பட்டிருப்போம். அடுத்தது சொல்றாரு, அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த உலகத்திலே நம்மை ஒளியாக்கும்படி அவர் வந்தார். அவரிடத்துல வரும்பொழுது அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், சுத்தமாவோம். ஆனால் நம்ம பாவம் இல்லைன்னு சொல்லுவோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் 8ஆம் வசனம், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. When you say I'm not wrong, ஏன் தெரியுமா அது அவ்வளோ பிரச்சனை? 10ஆம் வசனம், நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் 8:10, நாம் பாவம் இல்லை என்போமானால் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. என்னால் பாவம் செய்ய முடியாதுன்னு சொன்னோன்னா நான் தேவனை பொய்யனாக்குகிறேன், அப்போ அவருடைய வார்த்தை எனக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அவருடைய வார்த்தையே நமக்கு ஜீவன், வார்த்தையே நமக்கு ஜீவன். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? 9ஆம் வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அருமையானவர்களே, நம்ம ஒரு நிலைக்கு கடந்து வர வேண்டும். ஒருவேளை இதுவரை உலகத்திலே வந்த இந்த கல்வாரி நாயகன் ஆகிய கிறிஸ்து இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிற காரியம், நாம் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளிச்சம் நம்ம இடத்துல இல்லை. ஏன்? பிசாசு நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். நாம் இருளிலே நடக்கிறவர்களும் மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்களும் காரிருளின் தேசத்திலே உட்கார்ந்து இருக்கிறவர்களும் இருக்கிறோம். நமக்குள்ள என்ன இல்லை? ஜீவ ஒளி இல்லை. இந்த ஜீவ ஒளியை நமக்கு கொடுப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அவரே நம் வாழ்வை பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி. இந்த கிறிஸ்மஸ் காலங்களை கொண்டாட்டத்தின் நிறைவில் நீங்கள் கொண்டாடும் பொழுது நிறைய செலிப்ரேஷன் மோடுக்குள்ளே போயிடுவோம். வில் என்ஜாய் தி செலிப்ரேஷன்ஸ், குட் டு செலிப்ரேட். பட் தேவனோடு கூட ஐக்கியப்படாமல், தேவன் கொடுக்குற இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு தேவனை செலிப்ரேட் பண்ணாமல் நாம் ஏதோ ஒரு உலக பிரகாரமான கொண்டாட்டமாக இதை செய்து கொண்டு இருப்போமானால் எந்த பிரயோஜனமும் இல்லை. காரணம், அவர் வந்தது உங்களையும் என்னையும் பிரகாசிக்க பண்ணுவதற்காக. He did not come just to give us light. நமக்கு வெளிச்சத்தை கொடுத்து எப்படியாவது கீழே விழாமல் நடந்துக்கோன்னு சொல்கிறதுக்காக வரல, நம்மையே ஒளியாய் மாற்றும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தது உங்களையும் என்னையும் ஒளியாக இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் போக வேண்டிய நம்ம நிலை என்ன தெரியுமா? இந்த மன இருள் நீங்கி நமக்கு இரட்சகர் தேவை என்கிற மனநிலைக்குள்ளாக கடந்தோம். ஐ நீட் அ டெஸ்பரேட் சேவியர் பிகாஸ் ஐ கான்ட் ஹெல்ப் மை செல்ஃப். நான் என்னை காப்பாற்ற முடியாது, எனக்கு இரட்சகர் வேண்டும் என்கிற நிலைக்குள்ளாக முதலாவது யூ நீட் டு கம் டு த நிர்கதியான ஒரு நிலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நிர்கதின்னு பார்த்துருக்கீங்களா? தெரியுமா? கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? நிர்கதியான நிலை. அந்த நிலைக்குள்ளாக வரணும் கட்டாயமா. பொருளாதாரத்தில் இல்லை, உள்ளத்தில்.
நிர்கதியான ஒரு நிலைக்கு, எனக்கு வேற வழியே இல்லை இயேசுவே என்கிற நிலைக்கு நீங்கள் கடந்து வரணும். அப்போ தான் ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்யும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்தி சகல சத்தியத்திற்குள்ளே நம்ம நடத்தும் பொழுது நம்முடைய கண்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கான தேவை, நமக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்து தேவை என்பதை நாம் உணர ஆரம்பிப்போம். அதை உணர ஆரம்பிச்சிட்டோம்னா அவர் இடத்துல வருவோம். நம்பர் 1, you have to know the need for Christ. கிறிஸ்து உங்களுக்கு தேவை என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். செகண்ட், you have to come to Christ. நீங்கள் கிறிஸ்துவின் இடத்துல வர வேண்டும். மூன்றாவது, you have to confess to Christ. கிறிஸ்துவின் இடத்துல பாவ அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்வை என் வாழ்வை ஒளியாக்குவார். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் மாத்திரம் இல்லை கொண்டாட்டம், நம் வாழுகிற நாட்கள் எல்லாம் நமக்கு கிறிஸ்மஸ் தான். நமக்கு கிறிஸ்மஸ் இருக்குதோ இல்லையோ, நாம் பிறருக்கு கிறிஸ்மஸாக இருப்போம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நீங்கள் ஒளியாக வாழணும்னு ஆசையாக இருக்குது? அப்படியே கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இருளில் இருக்கிற எங்கள் வாழ்வை மாற்றும்படியாக நீங்கள் உலகத்துக்கு வந்தீர், அதற்காக நன்றி. அதை கொண்டாடுகிற எங்கள் மத்தியிலே கர்த்தர் கிரியை செய்கிறபடினாலே உமக்கு நன்றி. இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே மெய்யான ஒளி. அந்த ஒளியாகி உம்மிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் நிர்கதியாக இருக்கிறோம், எங்கள் பாவ தோஷம் நீங்க, நீர் மாத்திரமே எங்களை சுத்திகரிக்க முடியும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய நற்கிரியைகளோ எங்களுடைய சுய நீதியோ எங்களை நாங்களே பெருமை பாராட்டிக் கொள்வதோ எங்களுக்கு ஒரு நாளும் நீதியை உண்டு பண்ண போவதில்லை. அது எங்களை பொய்யராக்கும், இடத்துல தூரமாய் கொண்டு போகும். இந்த வேலையில் ஆண்டவரே, எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து இடத்துல வருகிறோம். எல்லா அநியாயத்தில் நின்று எங்களை மன்னிக்க நீர் வல்லவராக இருக்கிறீர். நீர் நீதியுள்ளவராக இருக்கிறீர். உம்மிடத்தில் வருகிறவர்கள் நீர் புறம்பே தருவதில்லை. ஒருவேளை யாராகிலும் இதுவரை உமக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடாமல் இருளில் வாழ்ந்து கொண்டிருப்பார்களானால், இந்த நாளிலே ஆண்டவரை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்க தங்கள் இருதயத்தை திறந்திருப்பார்கள் என்று சொன்னார். கர்த்தர் தாமே அவர்களை தொடுவோம். உங்களுடைய ஒளி அவர்களிலே பிரகாசிக்கவும், அவர்களை பிரகாசிக்க பண்ணவும் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.